सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। नत्वा श्री भारती तीर्थ विद्यारण्य मुनीश्वरौ पंचदशी विद्यारण्य சுவாமிகளால் அருளப்பட்ட பஞ்சதசியினுடைய 14வது அத்தியாயத்தை பார்க்கணும். இந்த பஞ்சதசி எனக்கூடியது பிரதம பஞ்சகம், மத்தியம பஞ்சகம், தித்தீய பஞ்சகம் அல்லது சரம பஞ்சகம் அப்படின்னு அதுல மூணாவதாக இருக்கக்கூடிய பஞ்சகம் ஆனந்த பஞ்சகம். அந்த ஆனந்த பஞ்சகத்துல எல்லாமே பிரம்மானந்தம் தான். 5 விதமான ஆங்கிள் அந்த ஆனந்தத்தை சொன்னார். யோகானந்தம் பார்த்தோம், ஆத்மானந்தம் பார்த்தோம், அத்வைதானந்தம் பார்த்தோம், இப்ப வித்யானந்தம் பார்த்துட்டே இருக்கோம். இந்த வித்யானந்தம்னா என்ன அப்படின்னா, வித்யா என்றால் இங்க ஞானத்தை குறிக்கிறது. வித்யான ஞானம். எந்த ஞானம்? ஆத்ம ஞானம். வித்யானந்தம்னா ஆத்ம ஞானத்தினால வரக்கூடிய ஞானம். அது எப்படி இருக்கு அப்படின்னாக்க, சத்தியம், ஞானம், அனந்தம் அப்படின்னு ஸ்வரூப லட்சணம் பிரம்மத்துக்கு. விஞ்ஞானம் ஆனந்தம் பிரம்மா அப்படின்னு ஒரு உபனிஷத்துல ஆனந்தம் பிரம்மா அப்படின்னு சொல்றத வச்சுட்டு, ஆனந்தம் அப்படின்னால பிரம்மம், பிரம்மம் என்றாலே ஆனந்தம் அப்படின்ற அர்த்தத்துல அதுதான் வித்யா. வித்யானந்தம்னா அந்த ஆத்ம ஞானத்தினால வரக்கூடிய அந்த முழுமையான விளக்க முடியாததாக இருக்கக்கூடிய ஒரு ஆனந்தம். ஆனா அதை எதையாவது சொல்லிதான் அதை புரிய வைக்கணும்ன்றதுக்காக கஷ்டப்பட்டு யோகம்ன்ற பேர்லயும், ஆத்மன்ற பேர்லயும், விஷயன்ற பேர்லயும், அத்வைதான்ற பேர்லயும், இப்படி வித்யான்ற பேர்லயும் அவர் சொல்லிட்டு இருக்காரு. என்ன சொல்ல முடியாத ஒரு ஆனந்தம் அது. மனசுக்கும் வாக்குக்கும் எட்டாத ஒரு ஆனந்தம். ஆனா அந்த ஆனந்தம் இருக்கிறது வேற, எல்லாருக்கும் தெரியும் வேற. ஆகையினால அத இப்படி அப்படி எல்லாம் சொல்லி புரிய வைக்கிறதுக்காக வந்தார். இப்படி இந்த ஆத்மானந்தமானது எப்படி இருக்குன்னா, வித்யானந்தமானது எப்படி இருக்குன்னா 4 விதமாக இருக்கு. ஒண்ணு துக்க அபாவம், இன்னொன்னு காம ஆப்திகி, இன்னொன்னு கிருதகிருத்தியதா, இன்னொன்னு பிராப்த பிராப்தியா அப்படின்னு 4ஆ பிரிச்சார். அதுல துக்க அபாவத்தை பத்தி 4வது ஸ்லோகத்திலிருந்து 17வது ஸ்லோகத்து வரைக்கும் விஸ்தாரமாக சொன்னார். ஐஹிகமா இருக்க துக்கம் என்ன, ஆமிஷ்மிகமான துக்கம் என்ன அப்படின்றதெல்லாம் சொல்லி, அதற்கு பிறகு அத 18வதுல இருந்து காம ஆப்திகி துக்க அபாவத்தை பத்தி சொன்னார். அப்புறம் ஞானிக்கு அவ எந்த தப்பு பண்ணாலும் அவனுக்கு ஞானிக்கு விட்டாது, ஏன்னா அவனுக்கு ஐ என்றதே இல்ல அப்படின்னு சொல்லி உபநிஷத்துல இருக்கிற கோட்டிங்க, கீதையில இருந்து இருக்கிறதெல்லாம் சொல்லி புரிய வச்சார் துக்க அபாவத்தை. அடுத்தது இன்னொரு ஆங்கிள் பாக்குற காம ஆப்திகி அப்படின்னா என்ன அர்த்தம்? சுகப்பிராப்திகி அப்படின்னு அர்த்தம். இந்த சுகப்பிராப்தியை பத்தி அவர் சொன்னார். அவன் இந்த ஞானியானவன் அவர் விளையாடிட்டு இருந்தாலும், சாப்பிட்டு இருந்தாலும், வாகனத்தோட போனாலும் அவருக்கு ஒன்றும் இதெல்லாம் அஃபெக்ட் ஆக போகிறது இல்ல. அவருக்கு ஆத்மா ஐ என்ற ஒரு அபிமானம் அவருக்கு இந்த தேகத்துல இல்லாத காரணத்தினால அது எப்படி தேகம் போறதோ அந்த வழியில போறார் அப்படின்றது சொல்லி புரிய வச்சார். அதற்கு பிறகு மனுஷன் உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் இருக்கக்கூடிய தோஷத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு பெரிய டாபிக் வந்தார். காம ஆப்திகின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆசை அனுபவித்த பிறகு அந்த ஆசை போயிடுறது. அப்போ ஒரு திருப்தி இருக்கேன், அதுவும் ஒரு திருப்தி தானே. அந்த திருப்தியா இல்ல விவேகத்தோட ஓடக்கூடியதாக இருக்கக்கூடிய ஆசை இருக்க, அது திருப்தியா அப்படின்னு விஷயத்தை இப்போ டிஸ்கஸ் பண்ணணும்னு ஆரம்பிச்சு ஸ்ரோத்ரியனாக இருக்கக்கூடியவர்கள், வேதாந்தத்தை படித்தவர்கள், சந்தோதீதா ஸ்ரோத்ரியா அப்படின்னு அதுக்கு டெபினிஷன் லட்சணம். நன்னா அத்தியனம் பண்ணவர்னாக்க என்ன பண்ணோம்? வேதம் படிச்சவர்னா என்ன அர்த்தம்? சாங்கோபாங்கமாக வேதம் படிச்சவர் தான் வேதம் படிச்சவர்னு ஒத்துக்கிறது மீமாம்சம் இல்லையா? அங்கமும் உபாங்கமும் அர்த்தம் தெரியாம வேதத்தை சொன்னா அது பொதி சுமக்கிற மாதிரி அப்படின்னு சொன்னதுனால இப்படி புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி ஸ்ரோத்ரியனாக இருக்கக்கூடியவர் அவர் எப்படிப்பட்ட ஸ்ரோத்ரியனா இருக்கார் அப்படின்னாக்க, சாஸ்திரங்கள் வேதங்கள் இதெல்லாம் படித்தவராக இருக்கிறார்கள்.
அவர்கள் என்ன கண்டுபிடிக்கிறார்கள் அப்படின்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களும் தோஷத்துடன் கூடினவையாக இருக்கிறதுனால இது எல்லாமே அனாத்மா தான், இருக்கிறது ஆத்மா ஒண்ணுதான் சத்தியம் அப்படின்னு அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடியவர்கள் ஞானிகள் அப்படின்ற அர்த்தம். ஸ்ரோத்ரியன்ற பதத்தினால இங்க சொல்லப்படுபவர் அறிவாளி. அறிவாளினா பண்டிதன். பண்டிதன்னாக்க ஆத்ம ஞானத்தை அறிந்த பண்டிதன் தான் பண்டிதன். பாக்கி பண்டிதனா இருந்தா நம்ம ஒரு அப்ஜெக்டிவ் ஒண்ணு கொடுத்துருந்தோம் அவளுக்கு, அது வயலின் டீச்சர் இல்ல, கராட்டே டீச்சர் அப்படின்னு சொல்ற மாதிரி. ஒண்ணு இல்லாம நான் பண்டிதன் சொன்னாக்க அவர் சாஸ்திர பண்டிதர் தான் பண்டிதர் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இப்படி 24வது ஸ்லோகத்துல ஸ்ரோத்ரியத்வாத் வேத சாஸ்திரைஹி போக தோஷ அனவேக்ஷதே ராஜா பிருஹத்ரதோ தோஷான் தான் காதா விருதாஹரத் உதாஹரத் அப்படின்னா, ஸ்ரோத்ரியராக இருக்கக்கூடிய காரணத்தினால், நன்கு வேத சாஸ்திரங்களை அறிந்தவராக இருக்கிறதுனால அவருக்கு என்ன தெரியறதுன்னா, அவர் புரிஞ்சுட்டார் உலகத்தை. அதனால போக தோஷ அனவேக்ஷத்தை, போகங்களில் இருக்கக்கூடிய பொருள்களில் இருக்கக்கூடிய தோஷங்களை அவருக்கு நன்கு தெரிந்து விட்டார். அவர் நச்சிகேத கதையெல்லாம் படிச்சிருக்கார், பிருகத்ரதனுடைய கதையெல்லாம் படிச்சிருக்கார். அதனால அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. எப்படி ராஜா பிருகத்ரதோ தோஷான் தான்காதாபி உதாஹரதே. ஒரு உதாரணத்துக்கு மைத்ரேயாயனி உபனிஷத் அப்படின்னு ஒரு உபனிஷத்துக்கு, அந்த உபனிஷத்துல ஒரு ராஜா பிருகத்ரதன் இருந்தான். அந்த பிருகத்ரதன்ற ராஜாவானவர் அவருக்கு ஆத்ம ஞானம் வேணும் அப்படின்னு ஆசை வந்துச்சு. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கோமே, ஆத்ம ஞானம் வேணும்னு. அப்ப சொன்னா ஆத்ம ஞானம் வேணும்னாக்க நீ எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்கு போய் ஒரு குரு கிட்ட ஒரு ரிஷி கிட்ட போய் உட்கார்ந்தாதான் அது வரும் அப்படின்னு. இவர் நேர அந்த ரிஷி கிட்ட போனார். அந்த ரிஷி சாக்காயன்யா அப்படின்னு ஒரு ரிஷி. அவர்கிட்ட போய் எனக்கு ஆத்ம ஞானத்தை கொடுக்கணும். ஆத்ம ஞானம் சொல்லி கொடுக்கறது ஒன்றும் பெருசு இல்லை. இப்ப அவங்களுக்கு தான் சொல்லி கொடுத்தது நீதான் பிரம்மம் சொல்லி கொடுத்தாச்சு, நீதான் பிரம்மம், அதனால ஆக வேண்டியது ஒண்ணு இல்லப்பா. வைராக்கிய சம்பன்னனாக இருந்தா மட்டும்தான் இந்த வேதாந்தமானது வேலை செய்யும். வைராக்கியம் இல்லாதவனுக்கு என்னதான் வேதாந்தம் படிச்சாலும் அது வேலை செய்யாது அப்படின்னு சொல்லி முதல்ல வைராக்கியத்தை சம்பாதிச்சோன்னு, சரி அதை சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்டார். சொல்லி கொடுத்த உடனே இவர் அவனுக்கு சொன்னார், தேகதோஷான் சித்ததோஷான் போக்ய தோஷான் அநேகஷா துணாவாந்தே பாயசே நஹ காம நோ காம தத்வத் விவேகினஹா. நோ காமஹா தத்வத் அப்படி என்ன நஹான்னு அர்த்தம் வரக்கூடாது, நோ காமஹான்னு காமனை இல்லாதவர்களுக்கு அப்படின்ற அர்த்தத்தை. தேகதோஷான், இந்த சரீரமானது எப்படி படைக்கப்பட்டது நீ புரிந்து கொள்ள வேண்டும் ராஜா. இது எல்லாமே இயற்கையாகவே பலகீனமானது. நீங்க என்னதான் பண்ணாலும் இயற்கையிலேயே பலகீனம், அதை புரிந்து கொள்ள மாட்டேயா இல்லையா. சரீரம்னா என்ன அர்த்தம், ஷீரியத்தே இது சரீரம், தட் விச் டிகேஸ், அதுக்கு பேர் தானே சரீரம். நம்ம டெய்லி கண்ணாடியை பார்க்கும் போது இதுக்கு பேர் சரீரம் அப்படின்னா என்ன, இன்னைக்கு இது டீக்கா ஆயிட்டு இருக்கு, நாளைக்கு இதோட மோசமா போறதுன்றத கரெக்டா நம்ம பிளான்டா இருக்கணும். இது போகதானே போகும், இது எப்படி எல்லாம் சரியாயிடுமா, இனிமே ஆகவே ஆகாதுன்னு தெரியுமோ இல்லையா. இந்த ஒரு நாலேஜ் ரொம்ப முக்கியம். அப்படினால அவர் சொன்னார், தேக தோஷங்கள் ரொம்ப முக்கியம்பா. இப்ப பிரச்சனை வரதான் வரும். 18 வயசு ஆச்சுன்னாக்க தாராஸ்வரம் வரும். 55 வயசு ஆயிடுச்சுன்னா இது வரைக்கும் நினைக்காத முட்டின்னு ஒண்ணு இருக்கிறதே தெரியாம ஓடி இருந்தான். எங்க போனாலும் பஸ் ஸ்டாண்ட்ல போய் ஏறுவாரு, மேட்சுக்கு போவாரு, கிடுகிடு மேல ஏறுவாரு, எல்லாம் பண்ணுவாரு. 50 வயசு ஆச்சுன்னா அதுக்கு தெரியும் முட்டின்னு ஒண்ணு இருக்கிறது. அப்பதான் தெரியும். உட்கார்ந்து எழுந்துக்கும் போது அது வரைக்கும் அன்னி வரைக்கும் அவன் சிந்தனையே பண்ணல. கொஞ்சம் யோசிச்சிருந்தானாக்க ஜாகிரதையா கொஞ்சம் சேவ் பண்ணி இருக்கலாம் ஓடும் போது இல்ல. இப்படி எல்லாம் வருது இல்லையா. அதனால இது நேச்சர். பல்லுன்னு இருந்தா தகராறு தான். இவ்வளவு நாள் சாப்பிட்டது இதெல்லாம் ரைட்டு, நல்லதான் சாப்பிட்டது, முறுக்கு இருக்கெல்லாம். ஆனா அந்த எண்ணம் மரணமே ஆயிடுச்சு, நீங்க உங்க கையில இல்லையே, நீங்க என்ன பண்ண முடியும். ஆகையினால இந்த தேகமானது தோஷத்துடன் கூடினதுன்றத நல்லா புரிஞ்சா அது வரும்போது சேவ் பண்ணிக்கலாம், மெச்சூர்ட அதை ஹேண்டில் பண்ணலாம். வேற ஒண்ணு இல்ல. அறிவு இருந்ததுன்னா அதை ஹேண்டில் பண்றது ஈஸி. எமோஷன்லாம் இருந்தீங்கன்னா கஷ்டம். ஐயோ எனக்கு போய் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. அதனால முன்னாடியே அந்த டெஸ்டுக்கெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இருந்தானா பழைக்கலாம். இல்லைன்னா முறுக்கு சாப்பிட முடியாதுதான். முறுக்கு சாப்பிடணும்னு ஆசைப்பட்டது என்ன பண்றது, இதெல்லாம் வரும் இல்லையா. இப்படி தேக தோஷங்கள். சித்த தோஷம் அப்படின்னா பயமோகாதி தோஷங்கள்னு பாஷ்யம்.
சித்த தோஷத்துக்கு காரணமே என்ன? பயம். எல்லாத்துக்கும் பயப்படுறான் அவன். எப்படி பயப்படுறான்? இல்ல தனக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படின்றதுக்காக எல்லாரும் பக்கத்துல ஆபீஸ்ல அட்வைஸ் எல்லாம் கொடுத்துறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அட்வைஸ் கொடுப்பாங்க. பையன் பொண்ணெல்லாம் நம்பாத, எல்லாரும் விட்டு போயிடுவாங்க. நெகட்டிவா விட்டோன்னா இவனுக்கு கன்வின்சிங்கா ஆற மாதிரி இருக்கும். யாரையும் நம்பாத, எல்லாம் விட்டு போயிடுவாங்க. நீயே உனக்காக பணம் வச்சுக்கோ அப்படின்வாரு. இவர் அந்த பணத்தை வச்சுட்டு அவர் பாத்துக்கிற பாப்பால எல்லாரும் வந்து அவர்தான் கேட்பாங்க, இதான் வச்சிருக்கிய, நீ நல்லா தானே இருக்க, கொஞ்சம் கொடுத்த வீடு கட்டிட்டு நான் அங்க கொடுக்கறத உனக்கு கொடுக்குறானே அப்படின்னு கேட்டா ஒத்துக்கொள்ள மாட்டார். உடனே ஃப்ரெண்ட்ஸ் அட்வைஸ் பண்ணிவிடுவாங்க, அதெல்லாம் கிடையாது அப்படின்னு நினைப்ப. இவருடைய பாதுகாப்புக்காக பணம் வச்சிருந்தது போக இவர் அந்த பணத்தை பாதுகாத்துன்னு உட்கார்ந்து இருக்காரு. இவர் எதுக்காக? இவருடைய இன்டென்ஷன் என்ன வந்து அந்த பணம் பாதுகாத்து நினைச்சார். இப்ப இவர் அந்த பாதுகாவலாம் அந்த பணத்தை வச்சுட்டு உட்கார்ந்து இருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்க சித்த தோஷம் இல்லையா, பயம் இல்லையா, தவறான அட்வைஸ் எல்லாம் கேட்கறதா மோகம். எது ரைட்டு எது ராங்கன்னு தெரியல. யார் சொல்றத கேட்டுட்டு எது தப்பானதோ அது ரைட்டு மாதிரி இவருக்கு தோணும். ரைட்டா யாராவது அட்வைஸ் பண்ணா அது தப்பு மாதிரி, சாஸ்திரியமா ஒருத்தர் அட்வைஸ் பண்ணா அது தப்பு மாதிரி பண்ணுவாங்க. மடிசிஞ்சி இவங்கெல்லாம் வந்து பிற்போக்குவாதிகள் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. இது உலகத்துல இருக்கு இப்படிப்பட்ட தோஷங்கள், சித்த தோஷங்கள். அப்புறம் சரி இதுதான் இப்படி இருக்குன்னா பொருள்கள் எல்லாம் நம்பலாமான்னு பார்த்தா எல்லாம் தகராறு. ஒரே பொருளாக இருக்கு. ஒருத்தனுக்கு அது சந்தோஷத்தை கொடுக்கறது, ஒருத்தனுக்கு அது துக்கத்தை கொடுக்கறது இல்லையா. அவரும் ஆடிக்கார் வாங்கினார், நானும் ஆடிக்கார் வாங்கினேன். என்னுடைய அதிர்ஷ்டம் என்னன்னாக்க தகராறு பண்றது அது இல்ல, ஆடிக்கார் தகராறு பண்றத. அது மாதிரி உலகத்துல எல்லா பொருளும் அப்படித்தானே இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸம்ஷன் இருக்கு. அந்த எக்ஸம்ஷன் எதுவோ அது எனக்கு மாற்றுறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? போக்கியமான பொருள்கள் சரி, கடல் மலை இதெல்லாம் இருக்குன்னா அங்கேயும் எர்த்குவேக் வருது இல்லையா, புயல் வருது. எதையுமே நம்ப முடியல உலகத்துல. இந்த போக்கிய தோஷம் இப்படி இதை புரிந்து கொள்ளும்பா. தேக தோஷம் புரிஞ்சு கொள்ளணும், சித்த தோஷம் புரிஞ்சு கொள்ளணும், அப்புறம் போக்கிய தோஷங்கள் புரிஞ்சு கொள்ளணும். இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன? வியாதி பயம், மரண பயம், சுற்றார் என்ன விட்டு போயிடுவாரோன்ற பயம். இல்ல வாங்கின அன்னைக்கே உடஞ்சிட்டுன்னா கஷ்டப்பட்டு 25,000 ரூபாய் விட்டு மொபைல் வாங்கினா அன்னைக்கே போயிடுமோன்னு ஒரு பயம். விட்டுட்டு வந்துட்டேன், அன்னைக்கே விட்டுட்டு வந்துட்டேன். எவ்வளவு பயங்கள் பாருங்க. ஒரு பொருள்ல இருக்கக்கூடிய பயங்கள்லாம் பாத்தீங்கன்னா எத்தனை பயங்கள். இதெல்லாம் புரிந்து கொண்டோமே ஆனால் இந்த நாலேஜ் உனக்கு ரொம்ப முக்கியம். அப்ப எதுக்காக இந்த நாலேஜ் அப்படின்னாக்க வைராக்கியத்தை வர வைத்துக் கொள்வதற்காக. இதெல்லாம் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா இதெல்லாம் ஆமா, அதனால வைராக்கியம், இது மேல ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட் வேணாம், அது போனா அப்படிதான் இருக்கும் அப்படின்னு பண்ணணும். இதை எப்படி அந்த வைராக்கியத்தை வர வச்சுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா இந்த தோஷ திருஷ்டியை வாங்கணும். வடைய சாப்பிடணும்னு போனா உடனே அதுல இருக்கக்கூடிய தோஷ திருஷ்டி உள்ள என்ன பண்ணும், நமக்கு நாளைக்கு என்ன பண்ணும், இதான விஷயமா 4 பேர்கிட்ட திட்டு வாங்கணும், இதெல்லாம் யோசிச்சு பாக்கணும்னாக்கா அதுல இருக்கிறது கன்சம்ஷன் கொஞ்சம் குறைவா இருக்கும். அவ்வளவுதான், ஒண்ணு இல்ல. இப்படி தோஷங்களை பார்த்துட்டே இருந்தோம். எல்லாத்திலயும் தோஷத்தை அனலைஸ் பண்ணோம்னா அது நெகட்டிவா அது மேல இருக்கிறது இல்ல, அதுல இருந்து ஒதுங்கிறதுக்கு நமக்கு ஒரு ஆட்டோ சஜஷனுக்கு சௌகரியமாக இருக்கும் அப்படின்றதுக்காக சொல்லி அவர் என்ன சொன்னாரு. அவர் பாட்டுல இருக்கக்கூடிய சன்னியாசி மாதிரி இருக்கக்கூடியவர் இந்த சாக்கியாயன்யா, அவர் எப்படி கொடுப்பாரு ராஜாவுக்கு அட்வைஸ்? அவர் என்ன சொல்றாரு, பாயசம் சாப்பிட்டு வாந்தி எடுத்த நாய் என்னுடைய வாந்தியில எப்படி உனக்கு ஆசை இருக்குமா? அத மாதிரி பாரு இந்த உலகத்தை, உன்னுடைய புத்திய, உலகத்துல இருக்கக்கூடிய பொருளை, உங்ககிட்ட இருக்கக்கூடிய தேகத்தை இப்படி பார்க்க ஆரம்பிச்சானாக்க அதுதான் வந்து வைராக்கியத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சுனாவாந்தே பாயசே நோகாமஹா தத்வத், எப்படி உங்களுக்கு ஆசை ஏற்படுவதில்லையோ தத்வத், இப்படித்தான் இந்த ஸ்ரோத்ரியனான விவேகிகள்லாம் இந்த உலகத்தை பார்க்கிறார்கள். அதனால்தான் அவர்கள் எது பண்ணாலும் அவர்களை இந்த கர்மாவானது பந்திப்பதில்லை. ஏன்னா அவர்கள் நான் செய்கிறேன் என்ற எண்ணத்தோட கர்மாவை பண்ணிட்டான்னா அதனுடைய பலன் புண்ணியமோ பாபமோ இவனுக்கு ஒட்டித்தான் ஆகும். இந்த அகம் பிரத்யத்தோட இந்த காரியம் பண்ணாலும் அது வந்துடும். இவனுக்கு நிரகங்காரமாக பண்ணானே ஆனால் மமகாரமும் ஒட்டாது, இந்த பொருள்கள்னால வர எதுவுமே ஒட்டாது, அதனால வரக்கூடிய புண்ணியமும் ஒட்டாது, பாபமும் ஒட்டாது அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு அவருக்கு, அந்த பிருகதரசனுக்கு. இப்போ இதுல இருந்து ஒரு டிஸ்கஷனுக்கு எடுத்துன்னு வர்றாரு வித்யாரண்யர். நிஷ்காமத்வே சமேப்யத்ர ராஜ்யஹ சாதன சஞ்சயே துக்கமாசி பாவிநாசாத்
அதிபீஹி அனுவர்த்ததே. இப்ப இவருடைய ஐடியாவை கொண்டு வந்து கொடுத்தார். மைத்ரேயாயினி உபநிஷத்துல என்ன சொல்லியிருக்குன்னு சொன்ன, இந்த தோஷங்கள்லாம் இருக்கிறதுனால இதெல்லாம் ஸ்தோத்திரியனான ஞானிக்கு கிடையாதுப்பா. இந்த வித்யானந்தம் யாருக்கு, வித்யா யாருக்கு இருக்கோ அவனுக்கு அந்த வித்யானந்தம் இருக்கு. வித்யானந்தம் யாருக்கு இருக்கோ அவனுக்கு திருப்தியானது ஏற்படுகிறது, அவனுக்கு துக்க அபாவம் இருக்குன்னு சொன்னார். அவனுக்கு காம பிராப்தி அப்படின்னா என்ன அர்த்தம்? இவனுக்கு ஆசைப்பட்டதுனால வரக்கூடியல, இவன் எல்லா ஆசையுமே தனக்கு நிறைவேறியதாக நாலேஜிலேயே இவனுக்கு அறிவுனாலேயே இருக்கிறதுனால இவனுக்கு ஆசையானது ஏற்படுவதில்லை அப்படின்னு சொன்னார். இந்த ஆசையானது எப்படி இருக்கு அப்படின்னு ரெண்டு பேர், ஒரு பொருளை அடைந்தோமையானால் அதனால ஒரு ஆனந்தம் வருகிறது. வாங்கணும்னு நினைச்ச பொண்ணு கல்யாணம் பண்ண நினைஞ்ச கல்யாணம் பண்ணி கொடுத்தாய். கல்யாணம் பண்ணி கொடுத்த உடனே ரிப்போர்ட்டும் வந்துடுது. ஒரு வாரத்துக்கு பொறுத்து பொண்ணு போன் பண்ணி எல்லாம் நல்லா இருக்காப்பா, ரொம்ப நல்ல பீப்புள்னு சொன்னோன்னே அப்பாடான்னு இவருக்கு சந்தோஷமா உட்காந்து ஒரு பொருளை அடைஞ்ச உடனே ஒரு ஆனந்தம் வருது. இப்படியும் ஒரு ஆனந்தம் வருது. ஞானி இருக்கார், ஒண்ணுமே பண்ணாம உட்கார்ந்து இருக்கார், விவேகத்தினாலே அவரும் ஆனந்தமா உட்கார்ந்து இருக்கார். இது எப்படி அப்படின்னு இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. ஞானி அஞ்ஞானிகள் ஒரு பொருளை அடைந்ததனால ஆனந்தப்படுகிறார்கள், ஞானிகளானவர் விவேகத்தினால ஆசை இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் இல்லையா? இது எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னா, 2 லட்டு சாப்பிட்டார், ரொம்ப நல்லா இருக்கு, இன்னொரு லட்டு சாப்பிடுங்க அப்படின்னாரு. வேண்டான்னாரு. அப்படின்னாக்கா வைராக்கியத்தினால அவர் வேண்டான்னு சொல்ல, வேணா கட்டி கொடுங்க நான் ராத்திரி போய் சாப்பிடுறேன் சொல்றாரு. அப்படின்னா அர்த்தம் அவருக்கு இது பொருள் போதும் அப்படின்னு தோணுது. உண்மையான வைராக்கியம்னா இதெல்லாம் நீங்க லட்டு வேணாலும் கொடுங்க, எது வேணாலும் கொடுங்க, என்ன ஏதோ சாப்பிட்ற நீங்க எல்லாரும் கொஞ்சம் உப்பு போடாத கஞ்சி தான் இருக்கு, ஒண்ணு வயிற்றுக்கு போடுறதுக்கு அப்படின்ற ஒரு எண்ணமோத்தோட சொல்றது விவேகத்தினால வரக்கூடிய வைராக்கியம். அவர் சொல்ற லட்டு வேணான்னு சொல்றதுக்கும் அஜ்ஞானி சொல்ற லட்டு வேணான்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆனா 2 பேருமே வேணான்ற வார்த்தை கரெக்டா சொன்னாங்க இல்லையா? இப்படி புரிஞ்சுக்கணும். இப்படி புரிஞ்சுட்டா நிஷ்காமத்வே சமே அத்திர பாருங்க, இவருக்கும் நிஷ்காமத்தை இருக்கு, வேண்டான்னு சொல்றாரு இல்லையா? அவருக்கும் நிஷ்காமத்தை இருக்கு, வேண்டான்னு சொல்றாரு. 2 சமம் தானே இல்லையா? இவரும் வேண்டான்னார், அவரும் வேண்டான்னார். ஆனா நமக்கு தெரியுது சமம்னு சொல்ல முடியாது. ஆனா அவர் சொன்ன வார்த்தை சமம், வேண்டான்னு சொன்ன வார்த்தை சமம். நிஷ்காமத்வே சமேபி அத்திர ராஜ்யா சாதன சஞ்சயே துக்கமாசீத் பாதி நாசாத் அதிபீஹி அனுவர்த்ததே அப்படின்னா. இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம். எப்படிப்பட்ட எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா, ஒரு சார்வபௌமமாக இருக்கக்கூடிய ஒரு ராஜா இருந்தா, அந்த ராஜாவானவர் எப்படி இருந்தார் அப்படின்னாக்கா, ஆசிஷ்டா யுவா சியாத் சாது யுவா தியாயகா அப்படின்னார். அவர் என்ன பண்றார், வாலிப மிடுக்கோட இருந்தார். அது மாத்திரம் இல்ல, அறிவோட வேற அத்தியாயக்கா நிறைய படிச்சு கிடிச்சு எல்லாம் படிச்சு ராஜாவா இருந்தார். அது மாத்திரம் இல்ல, ஆசிஷ்டா திருடிஷ்டா நல்ல திருடமான சிந்தனையோட இருக்கார், நல்ல அட்வைசர்ஸ் எல்லாரும் அவருக்கு பிரமாதமான அட்வைசர். இந்த சர்வ பூமிக்கும் ராஜாவா இருக்கார். அவருக்கு இல்லாதபடியா பலிஷ்டா, அவனுக்கு கெப்பாசிட்டி இருக்கு, எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண போராட்டத்துக்கு நல்ல திங்க் டேங்க் சுத்தி இருக்கக்கூடிய மினிஸ்டர்கள். இப்படி சசிய இயம் பிருத்திவி சர்வா, இந்த உலகம் முழுக்க அவனுக்கு வித்தம் பூர்ணமாக இருக்கிறது. இப்படி இருக்கக்கூடியவன் எல்லாம் எதை நினைச்சாலும் அந்த பொருள் நடக்கிறது இல்லையா? இப்படி இருக்கக்கூடிய ராஜா பண்ணக்கூடிய காரியங்கள் எல்லாம் பண்ண பிறகு அவனுக்கு அவனுக்கு கரெக்டா அவனுக்கு ஒன்னும் ஆசையே இல்லை. ஏன்னா எல்லா ஆசையும் நிறைவேறது அவனுக்கு இப்படின்னு சொல்லாம இல்லையா? எல்லா ஆசையும் அவனுக்கு அவன் நினைச்சான்னா நடக்க போறது. எல்லா ஆசையும் இருக்குதான், அவனுக்கும் ஒரு நிறைவு இருக்கு. ஞானிக்கு அவருக்கு ஒண்ணுமே ஆசைப்படல, ஆனாலும் அவருக்கும் ஒரு நிறைவு இருக்கு. இப்ப இதுதான் இங்க இருக்கக்கூடிய, இதுல இருந்து அந்த ஆசைன்றது எப்படி தாரதமியமாக பார்த்து கொண்டே போய் அது கடைசியில போய் ஞானியினுடைய ஆனந்தத்துல போய் முடியறது அப்படின்றத சொல்லணும். அப்படின்றதுக்காக இந்த ஸ்லோகத்துல நிஷ்காமத்வே சமேபி அத்திர, நிஷ்காமம்ன்றது 2 பேருக்கும், அவனும் வேண்டான்னு சொல்றான், இவரும் வேண்டாம். ராஜாவுக்கும் எல்லாம் வேண்டாம், ஏன்னா அவருக்கு எல்லாமே கிடைக்கிறது, முடிச்சுட்டார், வேண்டான்றார். ஞானியும் வேண்டான்றார். அப்படின்னாக்கா என்னதான், இது 2 ஒண்ணுதானே அப்படின்னு இல்லப்பா. அந்த ராஜா சொன்னதுல வித்தியாசம் இருக்கு. ராஜ்யா சாதன சஞ்சயே துக்கமாசி, அவர் இதுக்காக எவ்வளவு பிரயத்தனம் பண்ணிருக்காரு. ஞானி அதெல்லாம் ஒண்ணுமே பண்ணல, நானே பிரம்மான்றதை கண்டுபிடிச்சார், அவ்வளவுதான். இவ்வளவு நாள் தான் அவர் கஷ்டப்பட்டு இருந்தாரு. நான் பிரம்மான்னு தெரியாததுனாலதான் அவருக்கு எல்லா கஷ்டமும் வந்ததே தவிர, நான் பிரம்மம்னு அறிந்த பிறகு அவருக்கு எந்த பிரயத்தனமுமே இல்லையே, கஷ்டமே இல்லை. ஆன் தி அதர் ஹேண்ட் இந்த ராஜாவுக்கு
எல்லா துக்கத்தோட கூடிய துக்க மிக்சத்தோட எந்த பொருள் உங்க கையில கிடைக்கிறதுனாலும் அதுக்கு துக்கத்துலதான் அதை நீங்க சேமித்து வைத்திருக்கணும். ஆகையினால நீங்க நிச்சயமா துக்க மிஸ்ரி தத்துவம் இல்லாமல் ஒரு பொருளை நீங்க சேகரிக்க முடியாது. இப்படிப்பட்ட சார்வபௌமனாக இருக்கக்கூடிய இந்த ராஜாவானவர் அவருக்கு ஆசை இல்லாம இன்னைக்கு இருக்காருன்னா என்ன அர்த்தம்? இந்த ஆசையை அடைவதற்காக அவர் செய்த தியாகங்கள், அவர் செய்த வீரங்கள்லாம் அநேகமாக இருக்கிறது இல்லையா? அதனால அவர் எப்பொழுதும் துக்கத்தோட தான் இது எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணார். ஆனா நம்ம ஸ்ரோத்ரிய ஞானி, ஆத்ம ஞானி இந்த சந்தோஷத்தை எதுனாலையும் அவர் கஷ்டப்பட்டெல்லாம் சம்பாதிக்கவில்லை. இது ஒரு வித்தியாசம். துக்கம் ஆசிட்டு அது மாத்திரம் இல்ல, ஞானிக்கு ஞானம் வந்தவுடனே போயிடுமோ இந்த துக்கம்ன்ற பயமே, திருப்பியும் கொஞ்ச நேரம் போட்டு நான் துக்கம் வந்துருமோ அப்படின்ற பயமும் அவருக்கு கிடையாது. ஆனா எவ்வளவு பெரிய சார்வபௌமனாக இருந்தாலும் இந்த ராஜாவுக்கு கேரண்டி கொடுக்க முடியுமா? யாரு கூட என்னைக்கு இருப்பான்னு சொல்லவே முடியாது. அவருக்கு எப்படி இருந்தாலும் பாதி நாசத்திலிருந்து இந்த என்னுடைய ஸ்டேட்டஸ் ஆனது அப்படியே இருந்துட்டே இருக்கும் எப்போதும் அப்படின்னு அவரால் சொல்ல முடியுமா? ஏன்னா அவருடைய பாடியா இருக்கட்டும், அவருடைய பாடி கார்ட்ஸா இருக்கட்டும், அவருடைய செல்வமா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் கேரண்டி அவர் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது இல்லையா? பாதி நாசன்ற ஒரு சிந்தனை அவர்கிட்ட இருக்குமா இருக்காதா? இருக்கு. அதனால ஞானியினுடைய ஆசை அடைதலையும் இவருடைய ஆசை அடைதலையும் நீங்க கம்பேர் பண்ண முடியாது, சமம்னு சொல்ல முடியாது. ராஜாவுக்கு அதிபீகி அனுவர்த்ததே, அவனுக்கு அந்த பயம் இருந்து கொண்டேதான் இருக்கும். துக்கம் மிஸ்ரிதத்துவம், பந்தகத்துவம், அனித்தியத்துவம் போன்றதெல்லாம் இந்த ஆசையில இருக்கிறதெல்லாம் அவனுக்கு இருக்கிற காரணத்தினா இவருக்கு இந்த மூணுமே கிடையாது. துக்க மிஸ்ரிதத்துவமும் கிடையாது, பந்தகத்துவமும் கிடையாது, அதிருப்திகரத்துவமும் கிடையாது. அதனால ராஜாவுடைய ஆசையானது வேற, ஞானியினுடைய ஆசையானது வேறப்பா அப்படின்னு புரிய வச்சார் 26வதுல வித்யாரண்யர். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அத விஸ்தாரம் பண்றார். நோபயம் ஸ்ரோத்ரியஸ்யாதா ததானந்தோ அதிகோ அன்யதா கந்தர்வானந்தே ஆசாஸ்தி ராஜ்யோ நாஸ்தி விவேகினஹ. அது மட்டும் இல்ல, இந்த யுவா ஸ்யாத் சாது யுவாத்யாயகா ஆசிஷ்டோ திருஷ்டோ பலிஷ்டா தஸ்யேயம் பிருத்திவி சர்வா வித்தஸ்ய பூர்ணா ஸ்யாத். இதெல்லாம் த ஏகோ மானுஷ ஆனந்த, இதான் மனுஷனுடைய ஆனந்தத்துடைய உச்சகட்டம். ஆனா அவருக்கு மேல ஒண்ணு இருக்கு. தேயே சதம் மானுஷா ஆனந்தா த ஏகோ மனுஷ்ய கந்தர்வானாமானந்தா. இப்ப அவனுக்கு தெரியுமா தெரியாதா? மனுஷ்ய கந்தர்வ ஆனந்தமானது நிச்சயமா இந்த ராஜா அவனுடைய ஸ்டேட்டஸை விட மேல அப்படின்னு அவன் தெரிஞ்சதுன்னா அவன் அதுக்கு ஆசைப்படுவானா மாட்டானா? படுவானோ இல்லையா? ஏன்னா அவனுக்கு நிச்சயமா தெரியும் அது 100 மடங்கு ஜாஸ்தி. இந்த ஒரு ஆனந்தத்தை விட 100 டைம்ஸ் பெட்டரான ஒரு ஆனந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லி மனுஷ்ய கந்தர்வானாம் ஆனந்தா அப்படின்றதுனால இப்ப என்ன ஆச்சு? இதை விட 100 மடங்கு வசதியான ஆனந்தம் இருக்கு, அது தாரதமியம் இருக்கு. இப்போ மனுஷ்ய கந்தர்வாள்னா என்ன அப்படின்னு நமக்கு தெரியாது. நம்ம எல்லாம் சாதாரணமா அப்படி புரிஞ்சுருக்கோம். ஒவ்வொன்னுத்தையும் அழகா சொல்லுவார் வித்யாரண்யர். அதுதான் அவரு இந்த வித்யாரண்யர் ஆரம்பத்துல இருந்தே சொல்றதுதான். எப்படியாவது கைய பிடிச்சி அழைச்சிட்டு எப்படியாவது இவனை கொண்டு வந்து வேதாந்தத்துல தள்ளணும்னு அவரு கங்கணம் கட்டிட்டு வேலை செய்வாரு. அதுக்காக நமக்கு புரியலன்றதுக்காக விட மாட்டாரு. புரியலையா? இன்னொரு சொல்லுவேன், உங்களாத்துக்கு வந்து சொல்லி தருவேன், உங்க சித்தப்பா மூலமா வருவேன், உங்க பெரியப்பா மூலமா வருவேன், எப்படியோ வருவேன். ஆனா நீங்க வேதாந்தியாதான் வெளில போகணும், நீங்க பஞ்சதசி முடிச்சுட்டு போனோன்னு அப்படி ஒரு விரதம் சொல்லி கொடுப்பாரு. இதெல்லாம் மனுஷ்ய கந்தர்வன்னா என்ன, தேவ கந்தர்வன்னா என்ன, இப்படி மனுஷ்ய கந்தர்வனாக இருக்கக்கூடியவர் இவருக்கு அந்த ஆனந்தம் கிடைச்சிருது. இந்த ராஜாவானவர் மேல போனார், இதை விட ஒரு 100 மடங்கு ஆனந்தம் கிடைத்தது. ஆனா அவருக்கு அங்க போன உடனே தான் அவருக்கு தெரிஞ்சது. ஏ சதம் மனுஷ்ய கந்தர்வானாமானந்தா ஏகோ தேவகந்தர்வானாமானந்தா. இங்க தேவகந்தர்வர்களுடைய ஆனந்தம்னு ஒண்ணு இருக்க, அது அவெல்லாம் இந்த கல்பத்துல இருந்து அக்னிஹோத்திரம் எல்லாம் பண்ணி வந்தவர். தேவகந்தர்வனா ஆனவர். அவர் போன கல்பத்துல இருந்து அங்கேயே உட்கார்ந்துருக்காரு இல்லையா? நம்ம ஆபீஸ் எல்லாம் நல்லா நமக்கு புரியும். இந்த கவர்மெண்ட் ஆபீஸ், இந்த பிரைவேட் கம்பெனி எல்லாம் வச்சிருந்தா நமக்கு தெரியும். நீங்க என்னதான் ஐஎஃப்எஸ் கொண்டு வந்து விட்டாலும் அங்க எக்ஸ்பீரியன்ஸ்டா அவர் உட்கார்ந்து இருப்பாரு. அவர் சரியான சமயத்துல எனக்கு தெரியாது, அவனுக்கு கேளு 35 வயசு கொடுத்தல நான் கஷ்டப்பட்டு
30 வருஷம் பொறுத்து வாங்குற சம்பளத்தை அவனுக்கு கொடுத்து உட்கார வச்சல்ல, அவனை பண்ண சொல்லுவாரு இல்லையா? நீங்களும் அவரும் ஒரே கிரேடு தானே சார் அப்படின்னு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தேன் அப்படின்னு. அது மாதிரி இவன் அந்த மனுஷ கந்தர்வான ஆனந்தர் போனா அங்க இருக்கிற தேவகந்தர் இருப்பாங்களா, அவருடைய ஆனந்தம் அவர் போல வச்சுறாரு. அவர் சொல்லதான் அங்க சட்டமா இருக்கு. இவனுக்கு மரியாதையே கிடையாது. இவன் வேணும்னா அவர்கிட்டதான் கையெழுத்து வாங்கணும் ஆபீசர்ல. அப்படி ஒரு கண்ட்ரோல் வச்சுட்டு இருக்காங்க. அந்த ஆனந்தமானது இதை விட 100 மடங்காக இருக்கு. தேயேசதம் தேவகந்தர்வானாமானந்தாக ஏக பித்ருநாம் சிரலோகமானந்தா. இது என்ன சார் தேவகந்தர்வானாமானந்தம்? இதுக்கு மேல பித்ருகளுக்கெல்லாம் தலைவர்கள் இருக்காங்க. அவர்களுடைய ஆனந்தம் இருக்க அவங்களும் கோலைக்கும் அமாவாசைக்கு சாப்பாடு வந்துடும் சேர்ந்துடும் சார். நம்மள மாதிரி கிடையாது. பசங்க கொடுப்பாங்க, யாரோ கொடுப்பாங்க, மாலையவனு வச்சிருக்கா அதை வச்சுப்பாண்டே பிறந்தவன பையன் ஜம்முன்னு அதை ஏற்றி விட்டுறான். வைத்தறிஞர்ல கூட ஒரு பிரச்சனையும் இல்லாம வந்து சேர்ந்தவர் இல்லையா? சேர்ந்த உடனே அவர் ரொம்ப ஒரு கோல வச்சுட்டு இருக்காரு. அங்க அக்னிஸ்வாத்தான்னு இருக்காரு ஒரு பித்ரு தேவத்தை. அவர் தான் என்ன பண்றாரு. ஆனா அன்பார்ச்சுனேட்லி அவருக்கு பையன் வைதிக காரியங்கள்லாம் பண்ணானே தவிர அவரும் உபாசனம் அக்னிவாசனம் யாகங்கள்லாம் பண்ணல, அவருடைய பையனும் பண்ணல. ஆனாலும் அவர் வந்துட்டார் அங்க இல்லையா? அங்கேயே பர்ஹிஷத் அப்படின்னு சில பித்திருக்கள்லாம் இருக்காங்க. அவர்கள்லாம் எப்படின்னா வைதிக கர்மால பிண்ட பித்திரு யஜ்யங்கள்லாம் நடந்தது யாகத்துல. அப்படியெல்லாம் பண்ணி வந்தவர்கள். அப்ப இவன் சும்மா அமாவாசை தர்ப்பணத்தை பண்ணி வந்த ஆளுக்கு மரியாதையா அங்க பிண்ட பித்திரு யஜ்யங்கள்லாம் பண்ணி பெரிய பெரிய ஊழோட பெரிய உருண்டையா வச்சு பித்திருக்காரியங்கள்லாம் பண்ணிருக்கான். அவனுடைய பிள்ளை அதுவும் யாகத்துல நல்ல குண்டலம் போட்டு 5 நாள் பண்ணிருக்காருனாக்க அதுல இருந்து வந்த பித்திருக்களுக்கு என்ன வேல்யூ இருக்காங்க? அங்கேயும் ஒரு தாரதமியம் இல்லையா? அக்னி பார்த்தாலும் அவங்க மதிப்பாங்களா? ஒரு அக்னியில போய் ஹோமம் பண்ணிட்டு வந்து எம்பகத்துல இருந்து உட்காரு. நாங்கெல்லாம் 3 அக்னியில வந்தவன், கொஞ்சம் தள்ளி உட்காரு அப்படி நாங்க பண்ணோம் இல்லையா? இவர்களுடைய ஆனந்தம் அதோட வசதியான ஆனந்தம்னு தெரியுது. தேயேசதம் பித்ருநாம் சிரலோகலோகானாமானந்தாக ஏகா ஆஜான ஜானாம் தேவானாமானந்தா. பித்ருலோகத்துல நீங்க எல்லாம் கல்யாணம்னா போன கல்பம் அதுக்கு முந்தின கல்பத்துல வாங்கி கொட்டை போட்டு உட்கார்ந்து இருக்க ஆஜான ஜானாம்னு ஒரு குரூப் அங்கேயே இருக்கிறவர்கள். அவர்களுடைய ஆனந்தம் பாருங்க. இவர்கள் எல்லாம் வரும்போது வாப்பா அப்படின்ற கடைசி வரைக்கும் இவர் அவர்கிட்ட மரியாதையா இருக்கும். சார் நான் ஆபீஸ்ல சார் அன்னைக்கு என்ன வாங்கன்னு சொன்னார் சார், அது அன்னில இருந்து அவர் மேல ஒரு ரெஸ்பெக்ட் சார் அப்படின்னு அவர் கொஞ்சம் போல் வச்சுவாரு. அங்க ஆஜான ஜானாம் தேவர்கள் இருந்தார்கள். அவர் என்ன பண்ணாரு, அதோட காலத்தை பார்த்தோன்னா அவரோட ஒரு பெரிய ஆளுங்க இருக்காங்க. தேயேசதம் ஆஜான ஜானாம் தேவானாம் ஆனந்தாக. இதெல்லாம் ஏகா கர்ம தேவானாம் ஆனந்தா. சார் செயல்கள் மூலமா இந்த இடத்தை அடைந்தவர்கள்லாம் இருக்காங்க சார். என்ன மாதிரி ஸ்ரோதவ காரியங்கள்லாம் பண்ணி பவுண்டரீகம் பண்ணி வாஜபேயம் பண்ணி அக்னிஷ்டோமம் அத்தியக்னிஷ்டோமம் புக்தியம் டோலசி இதெல்லாம் மனுஷன் பண்ணி தானே சார் ஆகணும். பண்ணாம ஒரு மனுஷன் ஒரு பிராமணன் இருப்பான் நான் நினைச்சு கூட நீங்க பார்க்க முடியாது. அவன் தைரியமா பூனல் போடுவானா விபூதி போடுவானா? அதாவது போடுவாளா சார்? அப்படி இருந்தா நானு அப்படின்னா அர்த்தம் 99% காலி இல்ல. இப்ப எல்லாரும் பண்ணவும் இல்ல. 40 சம்ஸ்காரத்துல முக்கியமான சம்ஸ்காரம் என்ன? அக்னிஷ்டோமம் பண்ணோம். அது பண்ணா போதாது, அத்தியக்னிஷ்டோமம் பண்ணணும். அதுக்கப்புறம் உத்தியம் பண்ணோம், சோழசி பண்ணோம், அப்தோரியாமம் பண்ணோம், வாஜபேயம் பண்ணோம், பவுண்டரிகம். இதெல்லாம் பண்ணாதான் 40 பண்ண மாதிரி கணக்கு. சும்மா சீமந்தோ கர்ப்பாதானோ விவாகத்தை பண்ணிட்டு சார் நான் பிராமணன் பூணலோட சுத்தி இருந்தா என்ன அர்த்தம்? இதெல்லாம் நியாயமா அப்படின்ற கேள்வி வருது இல்ல. அப்படி வந்தவர்கள் கர்ம தேவானாம் ஆனந்தம். அவர் இந்த ஆஜான ஜானாம் தேவானாம் ஆனந்தத்தெல்லாம் அவரும் மதிக்க மாட்டார். அப்படி இருக்கார். தேயேசதம் கர்ம தேவானாம் ஆனந்தாக ச ஏகோ தேவானாம் ஆனந்தா. சார் இவங்கெல்லாம் அக்னி வாயு அவர்கள்லாம் எத்தனை யாகங்கள் பண்ணி எப்படி அந்த போஸ்டுக்கு வந்து கொலைச்சின்னு இருக்காங்க. இன்னைக்கும் யார் அக்னி பண்ணாலும் அக்னி பகவானை தான் பண்றாங்க. நாங்கெல்லாம் பேருக்கு தான் அங்க தேவர் கெஸ்டட் ஆபீசர், யாரும் கையெழுத்து வாங்கறதுக்கே வரமாட்டாங்க. இவருக்கெல்லாம் அட்மினிஸ்டர்ஸ் தான். ஆனா ரொம்ப சர்டிபிகேட்டா போட்டு இருப்பாங்க. அவ்வளவு பவர் இருக்கு அவங்களுக்கு. அந்த மாதிரி அங்க தேவர்களுக்கு நடுவுல அக்னி வாயு இந்திரன் இவர்கள்லாம் இருக்காங்க. அதுல அக்னி யமன் இவர்கள்லாம் கொட்டை போட்டவர்களா அங்க இருக்காங்க. தேயேசதம் தேவானாம் ஆனந்தாக ச இந்திரஸ்த ஏகோ இந்திரஸ்யானந்தா. என்னதான் நீ பெரிய ஆளா இருந்தாலும் அங்க தேவேந்திரன் ஒருத்தர் இருக்காரு.
அவருக்கு அடங்கிதானே சார் நீங்க இருக்கணும். அவருடைய ஆனந்தம் இத மாதிரி அடங்கு. இப்ப என்ன 8 பேர் ஆச்சு, 1 into 100 into 100 into 100 into 100 into 100 போயிட்டே இருக்கு. 8 பேர் 9 பேர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பாருங்க, அதுக்கப்புறம் 8வது இந்திரன் என்ன பெரிய ஆளு, தேயே சதம் இந்திரஸ்யானந்தாக. அது எதுக்கு ஈக்குவல் தெரியுமா? சயேகோ ப்ரஹஸ்பதேரா, அவருடைய குரு ப்ரஹஸ்பதியினுடைய ஆனந்தத்தோட கம்பேர் பண்ணா அவருடைய ஆனந்தம் இவரை விட 100 ஜாஸ்தி. ஸ்ரோத்ரியஸ்யாகாமஹதஸ்ய, இதை மாத்திரம் ஒழிச்சுட்டே வந்துட்டு இருக்கேன் நான். ஏன்னா இதான் முக்கியம். இது ஸ்ரோத்ரியனுக்கும் அகாமஹதனுக்கும் உதவ போறதுன்றது சொல்லணும். அதனால அதுக்கு மேல தேயே சதம் ப்ரஹஸ்பதேரானந்தாக சயேக பிரஜாபதேரானந்தா. விராட்டனுடைய ஆனந்தம், வைஸ்வானராக இருக்கக்கூடிய பிரஜாபதியினுடைய ஆனந்தம் 3 லோகத்தையும் உண்டு பண்ணவர். அதாவது மேல் லோகத்துலதான் கோல வச்சார். அமராவதியில உட்கார்ந்து இந்திரனும் ப்ரஹஸ்பதியும் கோலஜி, இவர்களுக்கு எல்லாம் தாத்தா ஒருத்தருக்கார், பிதாமகர் பிரம்மா. அவருடைய ஆனந்தத்தை அப்ப என்ன சொல்றது? அதுதான் உண்மையான ஆனந்தம். தேயே சதம் பிரஜாபதேரானந்தா தயேகோ பிரம்மண ஆனந்தா. பிரஜாபதியில் 7 பேருக்கு இவ்வளவு மதிப்பு கொடுத்த இவாளை உண்டு பண்ண அந்த பிரம்மாஜி இருக்காரு, நார்முக பிரம்மன், அவருடைய ஆனந்தம் எப்படி இருக்கும்? எப்படி பாருங்க, இப்படி ஆனந்தத்துல எவ்வளவு தாரதமியம், தரதம பாவம், தாரதமியம். இதை விடாது வசதி, அதை விடாது வசதி, இதை விட வசதி, இந்த கோயிலோட அந்த கோயில் நல்லா இருக்கு, அந்த கோயில் போனா இந்த கோயில். மனுஷனுடைய எண்ணங்கள்லாம் இல்லையா, ஆனந்தங்கள்லாம் எல்லாமே மெஷரபிளா இருக்கு. இது எல்லாம் ஸ்ரோத்ரியனுக்கு கிடையாது, பாவம். இதெல்லாம் சின்ன பசங்க கேட்டகரி. ஞானிக்கு ஸ்ரோத்ரியஸ்ய அகாமஹதஸ்ய, காம முழுக்க போய் விவேகத்தினால அவர் அனுபவிக்கக்கூடிய இங்கே ஜீவன் முக்தி ஆனந்தம் இருக்க, இதோட கம்பேர் பண்ணா இப்ப இவ்வளவு நேரம் நம்ம ஆனந்த மீமாம்சை பண்ணிட்டு இருந்தோமே, மனுஷ கந்தர்வன், தேவ கந்தர்வன், ஆஜான ஜானம், தேவானந்தா, இந்திரானந்தா, ப்ரஹஸ்பதேரானந்தா, பிரஜாபதிரானந்தா, பிரம்மண ஆனந்தா வரைக்கும் போனோமே, இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல அவரை பொறுத்த வரைக்கும். இதெல்லாம் இவன் இவ்வளவு கஷ்டப்பட்டு யாகம் பண்ணி அதை பண்ணி அடங்கி போய் நினைக்கிற ஆனந்தத்தை இங்க உட்கார்ந்து வேதாந்தத்தை படிச்சுட்டு அவர் பாட்டுக்கு நானே பிரம்மன்னு தெரிஞ்சுட்டு ஸ்ரோத்ரியனாக இருந்து கொண்டு இந்த காமனை எதுவுமே மனசுல வைத்துக் கொண்டார். காம ஹதம், அவருடைய ஆசைகள் இல்லாம அகாம ஹதனாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய அல்ல, அன்அப்ளிக்டட் பை டிசைர் அப்படின்னு அதுக்கு டிரான்ஸ்லேஷன். அகாமஹதஸ்ய, இப்படி இருக்கக்கூடிய அந்த ஞானியினுடைய ஆனந்துக்கு ஒண்ணு சுவாத்மானந்த லவீபூதம். தன்னுடைய ஆனந்தம் இருக்க, உங்களுடைய ஆனந்தம் அதனுடைய ஒரு லவீபூதம்னா லவலேசம். சுவாத்மானந்த லவீபூத பிரம்மாதி ஆனந்த சந்ததி. இந்த ஆனந்த சந்ததி இருக்க மனுஷ ஆனந்தத்திலிருந்து பிரம்மாஜியினுடைய ஆனந்தம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஆனந்தங்கள்லாம் 11 into 1100 டைம்ஸ் போட்டீங்களே, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இதெல்லாம் ஒரு திவலைதான் இந்த ஞானியினுடைய ஆனந்தம்ன்றது புரிய வைக்கணும். இப்போ அதுக்குதான் இந்த பிரயத்தனம் பண்ணிட்டு இருக்கார். இப்படி இப்போ அதை இப்போ 28:7 சொல்ற, நோபயம் ஸ்ரோத்ரியஸ்ய அத்தஹ ததானந்தோ அதிகோ அன்யதா கந்தர்வானந்தே ஆசாஸ்தி ராஜ்யஹ நாஸ்தி விவேகனஹ. ராஜ்யஹ நாஸ்தி விவேகினஹ. ராஜ்யகாக்கு பக்கத்துல ஒரு கமா போட்டுட்டா சரியா போயிடும். நாஸ்தி விவேகா விவேகினஹ ந உபயம். அது என்ன சார் உபயம்? 2 போன ஸ்லோகத்துல சொன்ன துக்கம் ஆசிட்டு பாவி நாசகா இல்லையா அப்படின்னு 2 காரணம் சொன்ன இல்லையா. அந்த துக்கம் பயம் அப்படின்னு இருக்கக்கூடிய 2ம் ந உபயம் யாருக்கு இல்ல? ஸ்ரோத்ரியஸ்ய, அவருக்கு கிடையாது. ராஜாக்கு இருந்தது. எவ்வளவு பெரிய சார்வபௌமனா இருந்தாலும் அவனுக்கு கொஞ்சம் துக்கமானது இருந்தது. இதே மாதிரியே நம்ம இருப்போமா நாளைக்கு அப்படின்ற பாவி நாசத்தை பற்றிய கவலையானது அவனுக்கு இருந்தது. இவருக்கு 2ம் கிடையாது. உபயம் ஸ்ரோத்ரியஸ்ய. அதனால அதா ஆக்காரமத்தினால ததா ஆனந்தா அதிகா அந்யதா. ஆகையினாலே இவருடைய ஆனந்தம் அந்யதா அதிகா. மற்றவர்களுடைய ஆனந்தத்தையும் இவரையும் நீங்க கம்பேரே பண்ண முடியாது. அவளுடைய ஆனந்தம் எப்படி இருக்கு? ராஜாவுடைய ஆனந்தம் அது கம்பேரபிள். ஏன்னா அதுக்கு மேல அவருக்கு மனுஷ கந்தர்வன் ஆகணும்ன்ற ஆசை இருக்கு. அதுக்கப்புறம் தேவ கந்தர்வன் ஆகணும்ன்ற ஆசை இருக்கு. அது வேற இருக்கு இல்லையா. நீங்க சொல்ற மாதிரி சார் அவனுக்கு துக்கமும் கிடையாது, பாவி நாசம்ன்ற பயமும் இல்ல சார். ஏன் சார் அப்படி ஒருத்தர் இருக்க கூடாதுன்னு? அப்ப அப்படி இல்லைன்னா கூட இந்த ஆசை இருக்க முடியும்.
இப்படி வச்சுக்கோங்க. ஏன்னா வேதமே சொல்றது இவனுக்கு கந்தர்வ ஆனந்தம் எனக்கு கிடைக்கலன்ற ஒரு ஆனந்த ஆசை இருக்கும். நம்ம காரியங்கள் பண்ணோம்னா நம்மளும் கந்தர்வனா ஆகணும்னு நினைப்பானோ இல்லையா இந்த ஆகையினால அத ஞானியினுடைய ஆனந்தத்தோட இந்த ராஜாவனுடைய ஆனந்தத்தை நீ கம்பேர் பண்ணாத அப்படின்றார். கந்தர்வானந்தே ஆசாஸ்தி ராஜ்யா, இந்த கந்தர்வ ஆனந்தத்துக்கு ராஜாக்கு ஆசை இருக்குப்பா இல்லையா, அது நான் விவேகினா சோத்திரியனுக்கு அது கிடையாது. வேதாந்தம் படிச்சவனுக்கு அந்த ஆசையெல்லாம் கிடையாது. அவனுக்கு போய் இன்னும் போய் மேல போய் இது கஷ்டப்பட்டு வாஜ்பேயம் பண்ணின்னு அங்க போவாராம், அப்புறம் சீனியா புண்ணிய கீழே வருவாராம். இதெல்லாம் நமக்கு எதுக்கு இந்த வேலையெல்லாம், ஒண்ணு மேல் லோகமோ ஆனா ஒன்று லோகமோ ஐ ஆம் கம்ஃபர்டபிள் நினைச்சுட்டு இருக்கவர் தான் உண்மையான டிசைர்லெஸ் பர்சன் இல்லையா. இவர்கள்லாம் அவ்வளவு பெரிய டிசைர்ஸ் வச்சுட்டு இவர்கள்லாம் எப்ப அடங்கி எப்ப இவங்க எல்லாம் ஞானி ஆகவே முடியாது. அதனால அவளுடைய ஆனந்தம்லாம் தாரதமியத்துக்கு உட்பட்டது, துக்கத்துக்கு உட்பட்டது, பந்தகத்துவத்துக்கு உட்பட்டது, அனித்தியத்துக்கு உட்பட்டது. இந்த ஆனந்தம் ஞானியினுடைய ஆனந்தம் அப்படி இல்லை அப்படின்றத தீர்மானம் பண்றதுக்கு தான் இந்த வித்யானந்தம். இதுதான் உண்மையான வித்யானந்தம். இப்போ மனுஷர் இப்போ கந்தர்வானந்தே ஆசாஸ்தி சார், கந்தர்வானந்தம்னா என்னன்னு தெரியல சார் அப்படின்னா ஏதோ படிச்சேன் நானும் சதம் தேவ கந்தர்வானாம் ஆனந்தா சும்மா படிச்சேன் சார். அதெல்லாம் படிக்க புரியும் போது ஏதோ சொன்ன மேல ஏதோ ஆனந்தம் இருக்கும், போயிட்டு எப்படி அமெரிக்கா மாதிரி இருக்கும், அண்டார்டிகா மாதிரி இருக்கும், அந்த எவரெஸ்ட்ல போய் நின்னா டீ குடிச்சு கத்துற மாதிரி நம்மளும் கொத்தவும் போல இருக்கு, இப்படிதான் நினைச்சேன் தவிர தெரியல என்ன சொல்லி தரம்பா உனக்கு அங்க சொல்லல. ஆச்சாரியார் பாஷ்யத்துல எழுதும் போது அப்படி காமிச்சு விட்டுட்டாரு, நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா என்னுடைய தொழில் யாரும் அறிவில்லாதவனா இருந்தவோட அவனை கொண்டு போய் வேதாந்தி ஆக்கி உட்கார வைக்கணும். அதுதான் சங்கல்பம் வித்யாரண்யருக்கு. இறங்கி வந்துட்டாரு. வந்து அஸ்மின் கல்பே மனுஷஹாசன்னு, இந்த கல்பத்துல மனுஷ அஸ்மின் கல்பே மனுஷத்தன்னு புண்ணிய பாக விசேஷதா கந்தர்வத்வம் தம் ஆபன்னஹா மத்திய கந்தர்வ உச்சதே. நான் சொல்லி தரேங்கன்னா மனுஷ கந்தர்வம்னா என்னன்னா, இந்த கல்பத்துல அஸ்மின் கல்பே ஸ்வேதவராக கல்பே வைவஸ்வத மன்வத்து அஷ்டாவிம்சதி மேல பண்ணக்கூடிய மனுஷனானவன் எது புண்ணிய பாக்க விசேஷத்தை பண்ணக்கூடிய கர்மாவனுடைய புண்ணியங்கள்லாம் ஒரு பரிபாக்கமாகும் போது பிரஸ்டிஃபை ஆகும் பொழுது அது மனுஷனாக இருந்து புண்ணிய பாக்க விசேஷதா இப்படி ஒரு விசேஷமாக புண்ணிய பாகமாகும், புண்ணியமானது பாக்கமாகும் பொழுது அவனுக்கு அப்போ கந்தர்வத்துவம் சமாபனம், அவனுக்கு கந்தர்வத்துவம் எனக்கூடிய நிலையானது வருகிறது. அவன் ஒரு கந்தர்வர்கள் என்ன நிலையை இருக்கிறார்களோ அதை இங்கேயே உட்கார்ந்துட்டு அவன் கந்தர்வர்களுடைய நிலை அப்படி பாட்டு கேட்டு எல்லாத்தையும் கேட்டு ரசிச்சு கொண்டு அவர் பாடு உட்கார்ந்து இருக்காரு. இந்த கந்தர்வத்துவம் சம்யக் ஆபன்னஹா, இது கிடைத்தவனாக நன்கு அடைந்தவனாக இதுக்கு பேர் தான் மர்த்திய கந்தர்வம், மனுஷ கந்தர்வம். மனுஷன்னாலும் மர்த்தியன்னாலும் ஒண்ணுதான் இல்லையா. பகவத்கீதையில அசோச்சான்னு சோச்ச கதாசூன்னு அகதாசூன்னு அவளுடைய பார்வையே அதான். இன்னும் உயிரோட இருக்கிறவர் இறந்தவர் பார்க்க கூடாது, இறந்தவர்கள் இறக்க போறவர்கள் பார்க்கணும். இறந்தவர்கள் ஒரு கேட்டகரி, இறக்க போறவர்கள் ஒரு கேட்டகரி. அப்பதான் வைராக்கியம் வரும் இல்லையா. நம்ம என்ன எப்படி சொல்றோம்னா சார் இறந்தவர்கள் உயிரோட வாழ்ந்து கொண்டிருக்க கிராண்டா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அனுப்படா சித்த தோஷம், இப்பதானே சொன்ன தேக தோஷம், சித்த தோஷம், போக்கிய தோஷங்கள்லாம் அறியாதவன் பேசிக்கிற பேச்சு அது ரைட்டு. அவர்கள் அப்படி கை தட்டின்னு போயிட்டு இருக்கட்டும், கொண்டாடிட்டு 75 வருஷம் 80 வருஷம் எல்லாம் மணி விழா பிளாட்டினம் ஜூபிலி எல்லாம் அவ கொண்டாடிட்டான். நமக்கு அதெல்லாம் கிடையாது. பர்த்டே இல்ல, இதெல்லாம் மனுஷருடைய ஜென்மா வந்தது சோகத்துல வந்தது. இது எப்படி ஸ்வீட் வேற கொடுக்கணும். அவர் ராகுவும் சனி சிரிப்பாரு, ஏண்டா உனக்கு எதுக்கு இந்த வேலை, இந்த வருஷம் உனக்கு என்னெல்லாம் இருக்கு தெரியுமா, குடு 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 பின்னாடியே நான் வரேன், உனக்கு டெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்ல போறாரு. 5 கிராம் தான் நீ அப்படின்னு அவர் நினைச்சுப்பாரு. அது தெரியாம நம்ம ஸ்வீட் கொடுத்துட்டு இருக்கோம் இல்ல. இதுதான் உலகம் இல்ல. அது மாதிரி இதுதான் மத்திய லோகம்னு பேரு. இது இருக்கக்கூடிய இதுதான் மத்திய லோகம். இந்த மத்திய லோகத்திலேயே கந்தர்வத்துவத்தை அடையக்கூடியவர் மத்திய கந்தர்வம். இதை வேதத்துல சொல்லும் போது மனுஷ கந்தர்வானாம் ஆனந்தகான்னு சொன்னது இவர் வேற ஒரு வார்த்தையில அது புரிய வைக்கிறதுக்காக அது என்னையா மானுஷன் இருக்கு, மத்தியன்னு சொன்னா இன்னும் கரெக்டா புரியும் உங்களுக்கு, கொஞ்சம் அப்படி தெட்டும் உங்களுக்கு இல்லையா. நான் ஒரு மனுஷன் சார், நான் மனிதன் இல்ல மார்த்தல் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் நீங்க. அப்படின்றதுக்காக மத்திய கந்தர்வம் உச்சட்டே அப்படின்னா. அதுக்கப்புறம் கந்தர்வத்தன்மை இந்த கல்பத்துல இருக்கு.
சில பேர் போன கல்பத்தில இருந்து அங்க வந்து சேருவார்கள, அவர்கள் சீனியாரிட்டி இருக்க. அவர் யார்? தேவகந்தர்வர்கள். இப்படிதான் சொல்லி கொடுத்தது ஐடியா தான். பூர்வ கல்பே கிருதாத் புண்ணியாத் கல்பாதௌ ஏவ சேத் பவேத் கந்தர்வத்வம் தாத்ருஷோத்ர தேவகந்தர்வ உச்சதே. மனுஷ கந்தர்வன் யாருன்னு சொன்னேன், இப்ப தேவகந்தர்வன் சொன்னேன். போன கல்பத்துல செய்த புண்ணியத்தினுடைய பலனால பூர்வ கல்பே கிருதாத்து புண்ணியாத்து இல்லையா, தத் பாகவசாத்து விசேஷத்தா நம்ம சேர்த்துக்கணும். அப்படி பறந்ததுனால பாகவசாத்து கல்பாதோ ஏவ கேட்பவர். அவர் கல்பா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்தார். உங்களை மாதிரி இப்ப நடுவுல வந்து சேர்ந்தவர்ல. கம்பெனி ஆரம்பிக்கிற இன்னைக்கு முதல் எம்ப்ளாயி அவரு இல்லையா, இன்னும் இருக்காரு. நீங்க இப்ப 2 வருஷம் முன்னாடி வந்து அவரை போய், சார் என்ன சார் நீங்க சரியாவே ஃபைல மெயின்டைன் பண்ணி போச்சுக்காம என்ன பண்ணாரு, உனக்கு என்னையா தெரியும் இந்த கம்பெனின்னு கேட்பார்ல. அத மாதிரி இவர் கந்தர்வத்துவம் தாதிருஷா அத்திர. இப்படி கல்பத்துக்கு முன்னாடியே பரிபாக்கமாய் வந்தவர்கள் சீனியர்ஸா இருக்காங்களே, அவர்களுக்கு தேவகந்தர்வஹா இது உச்சதே. அவர்கள் தான் தேவகந்தர்வர்கள் அப்படின்னு. அதுக்கப்புறம் தேவகந்தர்வரை விட வசத்தியான ஆனந்தம் சிரலோகலோகானாமா, பித்ருலோகத்துல இருக்கக்கூடிய பித்ரு தேவதைக்கெல்லாம் ஒரு வசதி சார். இந்த கந்தர்வர்கள்லாம் வசதி பித்ரு தேவதைகள் சார். அதெல்லாம் மந்திரபூர்வமாக வந்த உருவங்கள். இதெல்லாம் லௌகிகமோ கமர்ஷியலும் ஸ்பிரிச்சுவலும் சேர்ந்து வந்த ஆளுங்க இந்த தேவர்கள்லாம். அவர்கள்லாம் பியோர் வைதிக கர்மாலேயே அப்படியே பித்திரு காரியத்தினால வந்தவர்கள் இல்லையா. அதனால அது வசதி தானே அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா, அக்னிஸ்வாத்தாதயோ லோகே பிதரஹா சிரவாசினஹா. அவளுக்கு சிரலோகலோகானமானுங்க, சிரவாசம். அவள் ரொம்ப நாள் இருக்கக்கூடியவர்கள். இங்கே பித்திரு தேவதைகளுக்கெல்லாம் ரொம்ப நாள் இருக்கக்கூடியவர்கள். அதுலயும் ஒருத்தர் அரியமான ஒருத்தர் இருக்காராம். அவர்கள் நம்ம பகவத்கீதையில ஊஷ்மபாஸ்ட அப்படின்னு பேரு. அவர் என்ன பண்ணாரா, அந்த அரியமா சிராத்த தண்ணிக்கு நல்ல புகை வரா மாதிரி பிராமணாளுக்கு பித்ருவ வரிச்சு நீங்க சாப்பாடு போட்டா அதை உடனே எடுத்துன்னு போய் உங்க அப்பாவுக்கு போய் சேர்த்துருவாராம். அவ்வளவு வசதி. அதனால புகையோட போட்டணும். அந்த வாத்தியார் கரெக்டா ஒன்னா சாதம் வடிச்சிடலாம், ரெடியா போட்டலாமா அப்படின்னு கேட்பாரு. ஏன்னா அது அது அந்த ஸ்திரீ எடுத்துன்னு வரும்போது, அந்த மாமியை எடுத்துட்டு வரும்போது அது உஷ்ணத்தோட இருக்கணும் பித்தர்களுக்கு போடும்போது. விஸ்வதேவர் பாவம் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாரு. தேவர் அவருடைய ஏதாவது கொஞ்சம் பரவாயில்லன்னு இவருக்கு போடும்போது, ஏன்னா அப்பாவை வந்து உட்கார்ந்து இருக்காரு அவரு பாவம், இறந்து போன அப்பாக்க. அவருக்கு போடும்போது அந்த உஷ்ணத்தோட போட்டாருனாக்கா அவர்கிட்ட இருந்து அவர் சாப்பிடுற சாப்பாட அரியமா எடுத்துட்டு போய் தாத்தாக்கு சேர்த்துருவாராங்க. அப்பாவுக்கு கொண்டு போய் பத்திரமா சேர்ப்பாரு. இப்படி எல்லாம் இந்த பித்ரு தேவதைகள்லாம் இருக்காரு இல்லையா. அதுல அதிகமா வந்து ரொம்ப நாள் இருக்கிறவர் இல்ல, அக்னிஸ்வாத்தாவை விட அதிகமா. இந்த அக்னிஸ்வாத்தா ஏன் இவர் பண்ணா இவர் கொஞ்சம் தாழ்த்தி சொன்ன இல்லையா. அக்னிஸ்வாத்தா வந்து ரொம்ப வைதிக காரியம் எல்லாம் பண்ணாமையே வந்து சேர்ந்தவர். சும்மா பையன் பண்ண சாதாரண ஒரு அக்னியில பண்ண இதையும் பிண்டத்தையும் வச்சுட்டு இவர் மேல வந்துட்டாரு. அங்க இவருக்கு மேல பர்ஹிஷத்துன்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து 3 அக்னியில பிண்ட பித்திரு யஜ்யங்கள்லாம் வாங்கிட்டு அவர் வந்தார். அவர் போய் இவரை மதிப்பாரா அக்னிஸ்வாத்தாவை போய்? ஏதோ இந்த கோயில் அப்படி எல்லாம் போயிட்டு புண்ணியத்தை சம்பாதிச்சுன்னு இவர் மேல வந்து உட்கார்ந்து இருக்காரு. அவர் எத்தனையோ யாகங்கள்லாம் பார்த்துட்டு வந்து உட்கார்ந்து இருக்காரு. அப்படி இந்த அக்னிஸ்வாத்தா முதலிய தேவர்கள்லாம் பிதரஹா சிரவாக்கினார், ரொம்ப காலமாக அங்க இருக்கக்கூடிய தேவதைகள்லாம். இவர்கள்லாம் கல்பாதோ ஏவ தேவத்வம் கதாக ஆஜான தேவதாக. இந்த ஆஜான தேவதைகள்லாம் இருக்காருல்ல, அவர்கள்லாம் கல்பத்தினுடைய ஆரம்பத்திலேயே தேவத்தன்மை வந்தவர்கள். இவர்கள்லாம் இப்படி காரியங்கள் பண்ணி பித்திரு தேவதையா வந்தவர்கள். அவர்கள்லாம் ரொம்ப கல்பம் பண்ணாக்க என்ன அர்த்தம், எவ்வளவு வருஷங்கள் எத்தனை யுகங்கள்லாம் பார்த்துட்டு கல்பமா வந்திருக்காரு. மாச அப்த யுக கல்ப அப்படின்னு சொல்லி யுகத்தை 2-3 யுகத்தை பார்த்த கல்பம். தாத்தா பூர்வம் எதா அகல்பயது. போன கல்பத்துல எப்படி பிரம்மா படைச்சாரோ உலகத்தை, அதே மாதிரிதான் பிரளயத்துக்கு பிறகு அடுத்த கல்பத்திலேயே பண்ணுவார். அப்பேற்பட்ட கல்பத்தில் ஆரம்பத்திலிருந்து இருக்கக்கூடியவர் ஆஜான ஜானால் தேவதைகள். அவளுடைய ஆனந்தம் அதை விட பெருசு. அஸ்மின் கல்பே அஸ்வமேதாதி கர்ம கிருத்வா மகத்பதம் அவாப்பிய அஜான தேவைஹி யா பூஜ்யாதா கர்ம தேவதாக. ஆஜான தேவாலை விட அதெல்லாம் பழைய படிப்பு சார். நீங்க இப்போ இந்த காலத்துல செய்ய படிச்சுட்டு இப்ப வந்து சொல்றீங்க உங்களுடைய நாலேஜ் எல்லாம் பழைய காலத்து மாடல்ல அந்த கீ டைப்லயே பேலன்ஸ் ஷீட்டை மனசுல வச்சுட்டு இருக்கீங்க. எவ்வளவு மாறிச்சு இல்ல, எவ்வளோ மாறிச்சு. சாப்ட்வேர்லாம் வந்து அங்கங்க எங்கெங்கயோ
எத்தனையோ இன்டர்நேஷனல் எல்லாம் உள்ள வந்து பூந்துருக்கு. அப்படி இருக்க மாதிரி இவங்கள புதுசா வந்தவர்கள் யாரு அக்னிஹோத்திரம் எல்லாம் பண்ணி வந்தவர்கள் இருக்காங்கல்ல, மேல கர்மாவை பண்ணி வந்தவர்கள். அவர்கள் என்ன இந்த கற்பத்துல அஸ்வமேதாதி யாகங்கள்லாம் கர்மா பண்ணி லேட்டஸ்ட் வந்தவர்கள், இப்படி எல்லாம் பண்ணவர்கள். அவாப்பிய ஆஜான தேவைக்கு உங்களுக்கு என்ன நீங்க சொல்லிக்கீங்க, கன்ஃபர்ட் ஐஏஎஸ் தானே, ரியல் ஐஏஎஸ் என்ன பாஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அப்படி இருப்பாங்க இல்லையா சில பேர். நம்மளுடைய எக்ஸாம்பிள்ல எக்ஸ்பீரியன்ஸ் புதுசா கமிஷனரை டபாய்க்கிற மாதிரி நம்ம சொன்னோம். ஆனா வேற ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் இப்ப அரசியல்வாதிகள்லாம் இருக்காங்கல்ல, இவங்களுக்கு பவர் ஜாஸ்தி. நீ பழைய ஆள அவர் சும்மா பூமர் பேசிட்டே இருக்கும். அவரை முதல்ல டிரான்ஸ்பர் பண்ண, அவருக்கு இல்லையா சமூக நலன் துறைக்கு டிரான்ஸ்பர் பண்ண சரியா போச்சு. அப்படி சொல்லக்கூடியவர்களே இப்படி அஸ்வமேதம் முதலான கர்மங்களை எல்லாம் செய்து பெரிய கிருத்வா மகத்பதம் பெரிய காரணங்கள் எடுத்து அவாப்பிய ஆஜான தேவைகி யா பூஜ்யாக இப்படி எல்லாம் இருந்து ஆஜான தேவர்களாலேயே இவர்கள் பூஜிக்கப்பட வேண்டும். ஒரு 8வது படிச்சிருப்பாரு மினிஸ்டர். ஆனா இந்த ஐஏஎஸ் ஆபீசரு அவருக்கே அந்த மாதிரி பொசிஷன்ல இருக்கக்கூடியவர்கள் தேவகந்தர்வர்கள். ஆஜான ஆடின காலம் எல்லாம் இப்ப போயிடுச்சு. இப்ப கர்ம தேவாலாம் வந்துட்டாரு இல்ல, அப்படி வந்தவர்கள் தான் கர்ம தேவர்கள் அப்படின்னா. இப்படி யமாக்னி முக்கியா தேவாஹா ஸ்யுஹு ஞாதா இந்திர ப்ரஹஸ்பதி பிரஜாபதி விராட் புரோக்தா பிரம்மஸ்தோத்ராத்மநாமகா. இதுக்கப்புறம் அங்கேயே இருக்கக்கூடிய தேவர்கள் அவதான் ரொம்ப சக்தியான தேவர்கள். அக்னி யமன் முதலியவர்கள். யமன் அக்னி முக்கியாக தேவாகா முதலிய தேவர்கள் அப்படின்னு சொல்றதுனால யமன் அக்னி வருணன் வாயு எல்லாரையும் எடுத்துக்கலாம். இப்படிப்பட்ட தேவர்கள் எல்லாம் ஞாதா இந்திர ப்ரஹஸ்பதி இவர்கள்லாம் இந்திரனையும் ப்ரஹஸ்பதியும் அறிந்தவர்கள். அவர் அவளுக்கு கரெக்டா குட் புக்ஸ் ஆஃப் தி சீஃப் மினிஸ்டர் இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் இவர்கள்லாம் தன்னுடைய காரியத்தை இருக்காங்க. இதுக்கு மேல ஒருத்தர் இருக்காரு, அவர் யாரு? பிரஜாபதி. இவர்களுக்கு இந்திரன் பிரஜாபதி தெரிந்ததுனாலே அவருக்கு இந்திரனும் பிரஜாபதியும் யாருக்கு ரிப்போர்ட்டிங்? அவர் தேர் ரிப்போர்ட்டிங் டு பிரஜாபதி. பிரஜாபதின்ற விராட்டுக்கு. பிரஜாபதி யாருக்கு ரிப்போர்ட்டிங்? சூத்ராத்மாவா இருக்கக்கூடிய பிரம்மாஜி, 4 தலையோட இருக்கக்கூடிய பிரம்மாஜி. அவர் தான் முதல்ல உலகத்தை படைத்தவர் இல்லையா. அப்படி இந்த ஆனந்தமானது இப்படி போயிருக்கு. இப்ப அது படிக்கும் போது உங்களுக்கு என்னெல்லாம் டவுட் இருந்தோ, மனுஷிய கந்தர்வானாமான தேவகந்தர்வானாம் ஆனந்தா, கர்மதேவ ஆஜான ஜானாம் தேவானாம் ஆனந்தா, கர்மதேவானாம் ஆனந்தா, அதுக்கப்புறம் தேவானந்தா, அப்புறம் ப்ரஹஸ்பதேரான, அப்புறம் இந்திரசியானந்தா, ப்ரஹஸ்பதேரானந்தா, பிரம்மானந்தான்னு சொன்ன எல்லாத்தையும் ஒவ்வொன்னு இவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணின்னு வந்துட்டாங்க. இப்போ அப்படி போய் இப்படி சூத்ராத்மாவாக இருக்கக்கூடிய பிரம்மா ஆனந்த பர வரைக்கும் இப்ப எங்க வரப்போற சுவாத்மானந்த லவீபூத இப்ப பிரம்மாதி ஆனந்த சந்ததி அப்படின்னு ஒரு நாமால அரசநாமத்துல சொன்னத ஒரு 20 ஸ்லோகத்துல நமக்கு புரிய ஒரு நாமம் அங்க அந்த நாமாவும் இங்க ஆனந்த மீமாம்சா இல்லையா. நம்ம தைத்திரிய உபநிஷத்துல தேயே சதம் மானுஷா ஆனந்தாக அப்படின்னு நம்ம பார்த்தது எல்லாத்தையும் ஜம்முன்னு புரிய வச்சார் அப்படின்னு பார்த்தோம். இது எப்படி ஆரம்பிச்சார்? தைஷானந்தஸ்ய மீமாகும்சா பவதி அப்படின்னு இந்த ஆனந்த மீமாம்சை இப்படி ஆரம்பிச்சார் இல்லையா. இந்த ஆனந்த மீமாம்சை இதோட முடிச்சு சார்வபௌமாதி சூத்ராந்தாக சார்வபௌம ஆனந்தத்துல யுவாசியா சாது யுவாத்தியாயகா ஆசிஷ்டோ திருடிஷ்டோ பலிஷ்டால ஆரம்பிச்சோம். ஒரு ராஜா இருக்கார், நல்ல எல்லா விதமான பரபன்னியாவும் இருக்கக்கூடிய சார்வபௌமனாக இருக்கக்கூடிய ஒரு மனுஷியானந்தத்துல ஆரம்பிச்சு பிரம்மாவனுடைய ஆனந்தம் வரைக்கும் 11 டைம்ஸ் இன்ட்டு 100 போட்டு சொன்ன சார்வபௌமாதி சூத்ராந்தாக உத்தரோத்தர காமினா மேல மேல ஆசையுள்ளவர்கள் என்பதை இதனால தெரிந்து கொண்டோம். இதெல்லாம் யாரு? ஸ்ரோத்ரியஸ்ய அகாமஹதஸ்ய. இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. அந்த ஞானியினுடைய அந்த ஆசையே இல்லாத இருக்கக்கூடிய அந்த ஞானிக்கு முன்னாடி நீங்க காமிக்கிற இந்த ஆனந்த மீமாம்சை எல்லாம் அவனுக்கு டோட்டலி அவனை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் பெஸ்ட். இதெல்லாம் வேண்டவே வேண்டாம். அவனுக்கு இருந்தா இருந்துட்டு போட்டேன், எனக்கு என்ன, அவர் ராஜாவா இருந்தா என்ன, அவர் அக்னிஹோத்திரம் பண்ணி மேல போனா என்ன, அவர் எங்க போனா எனக்கு என்ன, அவர் பிரம்மாவா இருந்தா எனக்கு என்ன, அக்னியா இருந்தா எனக்கு எதுவும் தேவையில்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர் தான் சோசியர் இல்லையா. அப்படி
அவாங் மனச கம்யோயம். இந்த அந்த ஸ்ரோத்தினுடைய ஆசையற்ற ஒரு நிலைமையை நான் எப்படி புரிய வைக்கிறது? இவ்வளவும் புரிஞ்சு இதெல்லாம் ஒரு லவலேசம் அப்படின்னு சொன்னா உங்க கற்பனைக்கு விட்டேன். ஏன்னா இவருடைய ஆனந்தம் எப்படி புரிய வைக்கிறது? இவர்களுக்கெல்லாம் ஏதோ வேதத்துல டெபினிஷன் இருக்கு. ஆனந்தம் சூப்பரா இருப்பார் சார், சூப்பரா இருப்பார் சார், சூப்பரா இருப்பார், இவ்வளவுதான் வார்த்தை இருக்கு. நான் பாட்டு 11 தடவைக்கு மேல என்னத்த சொல்றது? சூப்பரா. இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னா இதுதான் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது. அப்படின்னா அது எப்படி இருக்கும்? அது என்னுடைய வாயில சொல்ல முடியாது. நீங்க நினைச்சு பாருங்க, இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல அவருக்கு அப்படின்னா இந்த ஆசையெல்லாம் இல்லாதவர் யாரோ அவர் தான் ஆத்மானந்தா, அதான் வித்யானந்தம். இந்த ஆனந்தமானது அவாங் மனச கம்யோயம் ஆத்மானந்தா ததப்பரம். இப்படி ஆசையற்ற இந்த சோக்கியனுக்கு இந்த ஆத்மானந்தம் வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாத ஒரு ஆனந்தம். இதுதான் ததப்பரம். இதுக்கு மேல என்ன இருக்கு? இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. இதுதான் ஆனந்தம். வேதாந்தத்தினால வரக்கூடிய ஆனந்தம் இதுதான் ஆனந்தம். இதுக்கு பேர் தான் வித்யானந்தம் அப்படின்னு சொல்லி இதுதான் காமாபாப்தின்னு அங்க சொன்னேன்னு அதுக்கு இப்படி புரிஞ்சுக்கணும். இல்ல ஆஸ்தோ இந்த காமனைகள்லாம் வந்து சேர்ந்தா ஒருத்தனுக்கு எவ்வளவு திருப்தி இருக்குமோ 11x100 டைம்ஸ் வந்ததை பார்த்தீங்களோ அதுக்கு எழுதி பார்த்தா எவ்வளவு அர்த்தம். இதெல்லாம் அவருக்கு ஒண்ணுமே இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் நாட் பெர்டர்ப்ட் பை ஆல் தீஸ் திங்ஸ். அப்படி டிசைர்லெஸ்ஸா இருக்கக்கூடிய அகாமஹதனாக இருக்கக்கூடிய ஸ்ரோத்ரியனுடைய ஆனந்தம் இருக்கு இல்லையா, அந்த ஆனந்தத்தை தயவுசெய்து இந்த ராஜாவுடைய போகத்தினால வரக்கூடிய ஆனந்தத்தை எல்லாம் கம்பேர் பண்ணாத. இந்த ஆனந்தங்கள் எல்லாம் தரதம பாவத்துடன் பெருசு சின்னதுன்ற ஒரு கோட்பாடுக்குள்ள உட்பட்டது. அதனால இந்த பெருசு சின்னதுக்கு கோட்பாடுக்கு உட்பட்டதான ஆனந்தத்தை விட வேறானது அந்த வேதாந்தத்தினால விடக்கூடிய வித்யானந்தம். அந்த வித்யானந்தம் யாருக்குதோ அவன் சௌக்கியமாக சாஸ்திரத்தை படிச்சுட்டே இருந்துட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லக்கூடியது வித்யானந்தம். இதனுடைய மேல் போர்ஷன் இன்னும் கொஞ்சம் சொல்ல போற. ஸ்ரோத்ரியன்னா யாரு, அகாமஹதஸ்ய அப்படின்னா அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதற்கு பிறகு இந்த டாபிகை முடிச்சு 39 - 57 வரைக்கும் கிருதகிருத்தியனை பத்தி மூணாவதா சொன்னேன். இப்ப துக்க அபாவத்தை முடிச்சுட்டாரு. இப்ப காம பிராப்தி அவாப்திகை சொல்லிட்டு இருக்காரு. இன்னும் ஒரு 5-6 ஸ்லோகம் காம அவாப்திகை இருக்கு. இதை முடிச்ச பிறகு கிருதகிருத்தியத்தை பத்தி சொல்றார். அப்புறம் பிராப்திய பிராப்தத்தை பத்தி கொஞ்சம் சொல்ல போறார். இது ஆனந்தமா பார்ப்போம். அடுத்த வாரம் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய